ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம போட்ட ஒரு வீடியோவுக்கு ஒருத்தங்க கொடுத்த கமெண்ட் தான். பட் இது வந்து நிறைய பேருடைய மைண்டில் வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். அதாவது ரயில்வேல ஏஎல்பிக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், டோட்டலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அவங்க கேட்டதுக்கான ரிப்ளை தான் இது. ஃபஸ்ட்டு மெடிக்கல் அப்படிங்கிறது ரயில்வேல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஓகேவா? இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, லேசர் பண்ணிவிட்டு நான் வந்து மெடிக்கல் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ரயில்வே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடக்கும். ஸோ லேசர் வந்து அலோடே கிடையாது. லேசர் பண்ணால் உங்களுக்கு என்னென்னா, அதுக்கான ஸ்டாண்டர்ட் உள்ள அந்த கேட்டகரிஸ், அந்த ஜாப்ஸுக்கு வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த போஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏஎல்பிக்கு நீங்கள் லேசர் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது இசிஜி எடுப்பாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம் வந்து இசிஜி. அடுத்தது உங்களுக்கு யூரின் டெஸ்ட்டு, அப்புறம் சுகர் டெஸ்ட்டு, வேறு என்ன, அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் பேசிக்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே நடக்கக்கூடிய ஒரு பொதுவான டெஸ்ட் இதெல்லாம் தான். இசிஜி, சுகர் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட், இந்த 3யும் பார்ப்பாங்க. இசிஜி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேளை அதில் எதுவும் வேரியேஷன் காமிச்சது அப்படின்னா மறுபடியும் எடுக்க சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு வந்து இந்த ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் நடக்கும். ஓகே, அதில் பெரும்பாலும் யாரும் ரிஜெக்ட் ஆக மாட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு ஹியரிங் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஓகேவா? ஹியரிங் டெஸ்ட்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் போயிட்டு, இது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ண அந்த எக்ஸாமினேஷன்ஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஒரு டாக்டர் வந்து உங்கள்கிட்ட அவங்க சொன்ன அந்த நம்பர்ஸை, லெட்டர்ஸை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன். ஹியரிங் எக்ஸாம். இது எல்லாமே ஒரே நாளில் இல்லைன்னா 2 நாளில் நடக்கலாம். அப்புறம் அதாவது காது நல்லா கேட்கணும். ஓகே, அதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஒன்று நம்ம உடம்பு, அதாவது நம்ம பாடி வந்து ஹெல்த்தியான பாடியாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறது தான் அந்த 3 டெஸ்ட். ஓகேவா? அது போக நமக்கு ஹியரிங் டெஸ்ட்டை செக் பண்ணுவாங்க. 3வதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் என்ன அப்படின்னா, பசங்களுக்கு ஹைட்ரோசில் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச, அதாவது என்னுடைய சர்க்கிள்லேயே ஒரு பையனுக்கு அந்த ஹைட்ரோசில் டெஸ்ட் வந்து அதனால ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஹைட்ரோசில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அது என்னன்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நமக்கு இருக்குதா இல்லையான்னு இதை பார்த்துட்டு அந்த ஹைட்ரோசிலுக்கான சர்ஜரி கூட பண்ணிடுங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அந்த சர்ஜரி வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து, ஏன்னா நான் இப்போ தான் உங்களுக்கு வேகன்சி போட்டிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரதுக்கு 2 வருஷம் கண்டிப்பாக ஆகிரும். அதுக்குள்ளே அந்த அந்த ஒரு வேளை அந்த ப்ராப்ளம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹைட்ரோசிலுங்கிற ப்ராப்ளம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது இருந்தாலும் அது கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது இப்போவே என்னென்னு பார்த்து செக் பண்ணிடுங்க. அடுத்தாப்புல ரொம்ப முக்கியமானது ஐ டெஸ்ட். ஓகேவா? ஐ டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண் எவ்வளோ தெளிவாக தெரியுதுங்கிறத பார்ப்பாங்க. ஓகேவா? ஏஎல்பிக்கெல்லாம் ரொம்ப தெளிவான A1 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்டை நான் வந்து இந்த யூடியூப் வீடியோனுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகேவா? அந்த அதாவது என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குன்ட்டு நீங்கள் இப்போயே கூட செக் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா, இப்போயே செக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தகுதியா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்னென்ன எக்ஸாம் இருக்குன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன். யாரும் கேட்டிங்கன்னா கூட நான் சொல்கிறேன். அந்த மெடிக்கல் அந்த ஐ டெஸ்ட் இருக்குதுல்ல, அந்த ஐ டெஸ்ட்டில் A1 ஸ்டாண்டர்ட் தான் ஏஎல்பிக்கு. A2 ஸ்டாண்டர்ட் வந்து இதே என்டிபிசியில் வரக்கூடிய லெவல் 6ன்னு ஒன்று இருக்குது. லெவல் 5லேயே ட்ரெயின்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து A2ங்கிற கேட்டகரி வரும். இது 2மே ஒரு நல்ல பாப்புலரான போஸ்ட். ஓகேவா? அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர். லெவல் 6ங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர். லெவல் 5ல் ட்ரெயின்ஸ் மேனேஜர், குட்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குமே A2 கேட்டகரியில் வரும். ஓகேவா? A2 கேட்டகரினா உங்களுக்கு ஒரு பவர் வந்து ஒரு 0.5 வரைக்கும் இருக்கும். ஆனால் A1 கேட்டகரிக்கு எந்த பவருமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுலேயுமே பவரே இருக்கக்கூடாது. இந்த A1, A2 இதை தாண்டி போயிட்டு 2 டயாப்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது A3 ஸ்டாண்டர்டுக்கு போயிடும். ஓகேவா? A3 அப்படிங்கிறது வந்து 2 வரைக்கும். ஓகேவா? 2 டயாப்சர் வரைக்கும் நமக்கு பவர் அந்த வேரியேஷன் இருக்கலாம். A2 அப்படிங்கிறத தாண்டிட்டாலே B1, B2 கேட்டகரி. ஓகேவா? B1, B2 கேட்டகரினா உங்களுடைய பவர் வந்து 4 டயாப்சருக்கு உள்ளே இருக்கணும். ஓகேவா? அதை தாண்டி போகிற அந்த 4 டயாப்சர் தாண்டி போகிற எல்லாமே C1, C2 அந்த கேட்டகரிக்கு போயிடும். ஓகேவா? இவ்வளோ தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? நான் வந்து சிம்பிளான டேர்ம்ஸில் தான் சொல்கிறேன். இதை பார்ப்பாங்க. அதுக்கடுத்து கலர் பிளைண்ட்னஸ் பார்ப்பாங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஏஎல்பிக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனை இருக்குது. இப்போயே போயிட்டு ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதை செக் பண்ணிடுங்க. நமக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குதா, ஏன்னா நிறைய பேர் தெரியாது ஆக்சுவலாக. அதையும் போயிட்டு
செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ஏஎல்பி அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா கஷ்டப்பட்டு படித்து வீணாக்காதீங்க. அடுத்து நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இவ்வளோ தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓவராலாக இவ்வளோ தான். 3 டெஸ்ட்டு நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் கண்டிஷனுக்கு, ஒரு ஹியரிங் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ஐசைட். இவ்வளோ தான் உங்களுக்கு மொத்த டெஸ்ட்டு. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மெடிக்கல் எக்ஸாமினேஷனையும் நம்ம கண்டிப்பாக கருத்தில் வச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அதாவது இப்போ ஏஎல்பிக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரே போஸ்ட்டு தான். நீங்கள் வந்து நல்ல கண் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நான் அடுத்தது என்டிபிசி வரும்போது அதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது எப்படி அப்ளை பண்ணலாம், எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வச்சு இதை பண்ணால் இந்த போஸ்ட்டு இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. எதுவும் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன்.